அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அத்தனை வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓம் என்னும் ஒற்றை சொல் தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓம் என்பது மந்திரங்களில் எல்லா மந்திரத்துக்கும் முதன்மையானதுமான மூலாதாரமானதும் உயிருள்ளதுமான ஓம் மந்திரத்தை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். பிரணவ மந்திரம், பிரபஞ்ச மந்திரம், ஆவும் என்ற 3 எழுத்துக்களை உள்ளடக்கியது. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் காக்கும் தெய்வமான விஷ்ணுவும் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ருத்ரனும் அடக்கம். ஓம் என்னும் மந்திரம் அகமும் புறமுமாக செயல்படுகிறது. அகத்தில் உள்ள நம்முடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்டது. புறத்தில் பஞ்சபூதங்களால் உலகம் விரிதலை குறிக்கிறது. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாயங்கிறது புறத்தில் உள்ள பஞ்சபூதங்களையும், நாதன் என்பது அகத்தில் உள்ள ஜீவனாக உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பது. அப்ப ஓங்கிற மந்திரம் சொன்னா எவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ரகசியமான தந்திரம்தான் ஓம் என்னும் ஒற்றை சொல் தியானம். இந்த ஓம் மந்திரத்தை நம்ம விடாம 3 months நீங்க சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் வரும். அதை நீங்கள் நேரடியாக கண்கூட பார்க்கலாம். நிறையா பேருக்கு சொல்லி இது பலன் நடந்திருக்காங்க. என்னென்ன பலன்னா, மெயினாக உடலில் உள்ள வியாதிகள் நீங்கும், நரம்பு தளர்ச்சி போகும், தேவையில்லாத பயம் போகும், நினைவாற்றல் பெருகும், நல்ல ஞாபக சக்தி, நல்ல நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம்லாம் சீர்பெறும், நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். தூக்கமே இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் தூங்குற தூக்கங்கிறதே வராது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் மந்திரத்தை சொல்ல 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 அந்த டேப்லெட்டே போடாத அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. மனதில் நல்ல நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த ஓம்ங்கிற மந்திரமே சுவாச பயிற்சி தான், பிராணாயாம பயிற்சி தான் இந்த ஓம் என்னும் ஒற்றை சொல் தியானமே. இப்போ நீங்கள் ஓம்ங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஓ அந்த ஓ அப்படிங்கிறத அப்படியே நீட்டித்து, இம்ங்கிறத அப்படியே ஓங்கும் போது மூச்சு அப்படியே இழுக்கிறீங்க, இம்ங்கும் போது மூச்சு அப்படியே விடுறீங்க இல்லையா? அப்போ ஓ இந்த மாதிரி நல்ல நீட்டித்து ஓ இந்த மாதிரி சொல்லும்பொழுது உங்களுக்கு நுரையீரல்லாம் நல்ல சீர்பெறும். நாளடைவில் இந்த பயிற்சி பண்ணிட்டே அப்புறம் சுவாசமே ஓம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ இதெல்லாம் நான் பயன்படுத்தி தான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நல்லா இதை ஓங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன். நான் எப்படின்னா, நீங்கள் மார்னிங் 20 minutes சொல்லணும். இதை நல்லா கீழே நல்லா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். முடியலன்னா உங்களுக்கு என்ன ஆசனம் முடியுதோ அதில் உட்காந்துக்கோங்க. தர்ப பாய் இருந்ததுன்னா அது போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அதில் உட்காந்துட்டு 20 minutes சொல்லணும். எப்படின்னா, நல்லா சத்தமாக நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி உள்ள அத்தனை மக்களுக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருந்ததுன்னா போயிடும். நல்ல சத்தமாக கண்ணை மூடிட்டு நல்லா
நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஓங்கிறத அந்த மாதிரி 20 மினிட்ஸ் விடாமல் சொல்லும்போது நல்லா விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வாசனை ஊதுபத்தி வந்து நல்லா ஏற்றி வச்சுட்டு சொல்லும்போது அப்பா, அதெல்லாம் சொல்லும்போதே அவ்வளோ ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து ஓம் அப்படி சொல்லும்போது உங்கள் உடல்லே வந்து அதிர்வுகள் ஏற்படும், நல்ல வைப்ரேஷன் அப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஓங்கிற ஒலிக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலேருந்து அதிர்வுகள் மூலமாக நமக்கு வந்து ஆற்றல் அப்படியே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் விடாமல் பண்ணுங்கள். நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் செய்ய சொன்னீங்கன்னா நினைவாற்றல் அப்படி பெருகும். ஒரு மந்திர சித்தி ஆகணும்னா 1,00,000 தடவை ஜபிக்கணும். சொல்லணும் நீங்கள், அப்போ தான் வந்து அது சித்தி ஆகும். 3 மந்த்ஸாவது நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நல்ல மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல மூச்சை நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு சொல்லணும். சொல்லும்போதே ஃபஸ்ட்டு ஓம்ங்கிறத அப்படியே பழகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓம் நல்லா நீட்டித்து ஓங்கும் போது அப்படியே அடி வயிற்றுலேருந்து அப்படியே இழுத்து இம்ங்கிறது நல்லா நீட்டித்து முடிக்கணும். அந்த சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினில் ஃபேஸ்லலாம் நல்ல அதிர்வுகள் வரும். இந்த ஓங்கிற ஆதி மந்திரம் இது. ஓம் சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பவர். எந்த மந்திரம் நீங்கள் சொல்லாட்டி இது ஒன்று சொன்னாலே போதும். எந்த மந்திரம் நம்ம சொன்னாலுமே ஓம் தாட்சநாகாய நமக, ஓம் பத்மநாகாய நமக, ஓம் மகாபத்மநாகாய நமக, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் வேலா போற்றி, ஓம் பாலா போற்றி, ஓம் ஸ்ரீ பாலா போற்றி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி ஓம் தான் போடுறோம் இல்லையா. அந்த ஓம் வந்து நமக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ ஓமை போட்டுறோம். ஸோ அந்த ஓம்ங்கிறது தான் பிரணவ மந்திரமே. கடவுள்கிட்ட வந்து நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு பேர் முன்னாடி ஓம் போடும்போது கடவுள்கிட்ட நம்ம கெஞ்சிரும், என்னைய உன் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு. அப்போ வந்து இந்த சொல்லக்கூடிய அத்தனை மந்திரத்துக்கும் பலன் வந்து காலம் வரும்போது நமக்கு வந்து பிறப்பற்ற நிலையும் பரமானந்தமும் கிடைக்கும். ஸோ அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள், நல்ல பலன் அடையலாம். 3 மந்த்ஸ் நல்லா விடாமல் சொன்னதுக்கப்புறம் நல்ல ஆற்றல் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி மார்னிங்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் சொல்லிவிட்டு தூங்க போங்க. அப்போ தான் நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். மனசு வந்து நல்ல தெளிவரும். மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனா அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது. அவ்வளோ எண்ணங்கள் மனசில் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பயந்துக்கிட்டு பதுங்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் அதுவே வந்து கட்டுக்குள் வந்துடும். அதற்கு வந்து டெக்னிக் என்னன்னா ஓங்கிற ஒற்றை செல் மந்திரம் தான். இதை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசு அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே நல்லா சத்தமாக சொல்லி சொல்லி பழக பழக அதுக்கப்புறம் அமைதியாக இப்போ நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போதோ அப்படியே உக்காந்துட்டே அப்படியே மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம். ஸோ அந்த ஓங்க சொல்ல சொல்ல நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். நான் சொல்லணுன்னே இல்லை, நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு அபரிதமான பலனை கொடுக்கும். உடலில் உள்ள வியாதிகள்லாம் அப்படியே போயிடும். அந்த வேப்பக்குச்சியால் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓம்னு நம்ம வந்து நாக்கில் எழுதணும்னா நீங்கள் வந்து 1,00,000 சொன்னதுக்கப்புறம் மந்திரம் சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா வந்து விபூதி எடுத்துகிட்டு ஓம்னு நீங்கள் எழுதி உடம்பு முடியல அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த உடலே வந்து நல்ல உடல்நிலை சரியாக போயிடும். அந்த அளவுக்கு சொல்லணும். உட்காந்து தினம் விடாமல் அந்த குறிப்பிட்ட டயத்தில் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு அபரிதமான பலன் உண்டு. செஞ்சு பாருங்கள், அதற்கான பலனை கண்டிப்பாக அடைந்தே தீருவீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.